நமஸ்தே. லக்ஷ்மி உஷா வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நான் பிராத்மிக்கில் சௌதாகர் और பாலு இந்த ஸ்டோரியோட மீனிங் நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சௌதாகர் और பாலு. சௌதாகர் அப்படின்னா ஒரு வியாபாரி, பாலு அப்படின்னு சொன்னால் கரடி. ஸோ இந்த ஒரு வியாபாரியும் கரடியும் அந்த லெசன் நம்ம படிக்கலாம். दो சௌதாகர் தே, ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க. एक का नाम था राजू, ஒருத்தனோட பேர் ராஜு. तथा दूसरे का नाम मोती, இன்னொருத்தனோட பேர் மோத்தி. दोनों में बड़ी दोस्ती थी, ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. एक दिन ஒரு நாளைக்கு वे दोनों एक जंगल से होकर कहीं जा रहे थे, ஒரு காட்டு வழியாக, ஜங்கல் से होकर அப்படின்னா காட்டு வழியாக, कहीं जा रहे थे எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. अचानक एक बालू उधर आते हुए दिखाई पड़ा. अचानक திடீர்னு एक बालू ஒரு கரடி உதர் ஆத்தே ஹுயே அந்த பக்கமாக வரதை திக்காய் படா அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு தென்பட்டது. ஒரு புலி ஒரு கரடி அந்த பக்கமாக வந்தது. பாலு கோ தேக்கர், அந்த கரடியை பார்த்த உடனே ராஜு டர்கே மாறே, ராஜு வந்து பயத்தினால அப்பனி ஜான் பச்சானே கேலியே தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக एक पेड़ पर चढ़ गया, ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். பர் மோத்திக்கோ சட்னா நஹி ஆத்தா தா, ஆனால் மோத்திக்கு மரம் ஏறுறது தெரியாது. பாலுக்கோ பகுத் நஸ்தீக் ஆத்தே ஹுயே தேக்கர், அந்த கரடி ரொம்ப பக்கத்தில், நஸ்தீக்னா ரொம்ப பக்கத்தில் வரதை பார்த்துட்டு பேச்சாரா மோத்தி, பாவம் அந்த மோத்தி அப்பனி ஜான் பச்சானேக்கு தர்கீப் சோச்னே லகா, தன்னுடைய ஜான் பச்சானேக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கான தர்கீப் அப்படின்னா வழி, தர்கீப் சோச்னே லகா என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். உஸ்னே சுனாத்தா, அவன் கேள்விப்பட்டிருக்கான். கி பாலு மரே ஹுயே ஆத்மிக்கோ நஹி காத்தா, அந்த ஒரு கரடி வந்து இறந்து போன மனுஷனை சாப்பிடாது அப்படின்னு அவன் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கான். இஸ்லியே அதனால் வ துரந்து அவன் உடனே அப்பனி சான்ஸ் ரோக்கர் தன்னுடைய மூச்சை அடக்கிண்டு முர்தே கி தரகு டெட் பாடி மாதிரி, இறந்து போனவன் மாதிரி ஜமீன் பர் லெட் கயா அப்படியே தரையில் படுத்துட்டான். பாலு உஸ்கே பகுத் நிக்கட் ஆ பகுஞ்சா ஆ கயா, உடனே அந்த கரடி வந்து உனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுது. और उसके मुँह नाक कान और छाती को सूंघने लगा, உடனே பக்கத்தில் வந்து உஸ்கே முக அவனுடைய முகம், நாக்கு நாக்குனா மூக்கு, கான்னா காது, அவர் சாத்திக்கோ அவனுடைய மார்பு பகுதி எல்லாத்தையும் அப்படியே உடம்பெல்லாம் சூங்குனே லகா மோப்பம் பிடிச்சது. மோத்தி சான்ஸ் ரோக்கர் சுப்சாப் லேட்டாக ஹுவாத்தா, ஆனால் மோத்தி என்ன பண்ணான், அப்படி சான்ஸ் ரோக்கர் தன்னுடைய மூச்சை அடக்கிண்டு சுப்சாப் லேட்டாக ஹுவாத்தா பேசாமல் அப்படியே தூங்கிட்டு இருந்தான். பாலு உசே முர்தா சமஸ்கர், அந்த கரடி அவனை டெட் பாடி அப்படின்னு நினச்சிட்டு சலாகையா போயிடுது. பாலு குछ दूर चला गया, அந்த கரடி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. அப் ராஜு பேர் சே நீச்சே உத்ரா, இப்போ ராஜு மரத்துலேருந்து கீழே இறங்கினான். ஆர் மோத்திக்கே பாஸ் ஆக்கர், அப்புறம் மோத்திக்கிட்ட வந்து பூச்சா கேட்டான். மோத்தி பாலுனே துமாரே கான்மே கியா கஹா, அந்த கரடி உன்னுடைய காதில் என்ன சொன்னது அப்படின்னு அவன் கேட்குறான். மோத்தினே ஜவாப் தியா, இப்போ மோத்தி அவனுக்கு ஆன்சர் பண்ணுறான். பாலுனே முஜ்சே யஹி கஹா, அந்த கரடி என்கிட்ட இதுதான் சொன்னது. கி ஜோ மித்ர முசீபத் மே சாத் நஹி தேத்தா, எந்த ஃப்ரெண்டு முசீபத்னா கஷ்டத்தில், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எந்த ஃப்ரெண்டு சாத் நஹி தேத்தா நமக்கு உதவி செய்யலையோ, உஸ்பர் அவன் மேலே கபி விஸ்வாஸ் மத் கரோ ஒரு நாளும் அவனை நம்பாத. யா சுன்கர் ராஜு பகுத் ஷர்மிந்தா ஹுவா, இதை கேட்டவொடனே ராஜுக்கு ரொம்ப ஒரே ஷேமாக இருந்தது. சீக் மாறல் மித்ர கா லட்சன் ஹை, ஒரு ஃப்ரெண்டோட குணம் என்ன அப்படின்னா முசீபத் மே காமானா, எப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு கஷ்டம் வருதோ அப்போ அவனுக்கு உதவி செய்யணும், அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகு. த ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த கதையினுடைய மாறல். ஸோ இப்போ நம்ம இந்த கஹானியோட சாராம்ஷ் பார்க்கலாம். கஹானிக்கா சாராம்ஷ், அதோட ஸ்டோரி. ராஜு और மோத்தி நாமக் दो சௌதாகர் தே, ராஜு மோத்தி ரெண்டு, மோத்தி அப்படின்னு ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க.
वे दोनों दोस्त थे அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு एक दिन दोनों जंगल से होकर जा रहे थे அவங்க ரெண்டு பேரும் காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க अचानक उनके सामने एक भालू आते दिखाई दिया திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு கரடி வர மாதிரி இருந்தது राजू को पेड़ पर चढ़ना मालूम था ராஜுவுக்கு மரத்து மேலே ஏறது தெரியும் इसलिए उसने अपने दोस्त मोती को छोड़कर அதனால் அவன் தன்னுடைய ஃப்ரெண்டை மோத்தியை விட்டுட்டு पेड़ पर चढ़ गया மரத்து மேலே ஏறிட்டான் मोती को पेड़ पर चढ़ना नहीं आता था மோத்திக்கு மரம் ஏற தெரியாது लेकिन उसको मालूम था कि ஆனால் அவனுக்கு தெரியும் பாலு मरे हुए आदमी को नहीं खाता ஆனால் இறந்து போன மனிதனை இந்த கரடி சாப்பிடாதுன்றது அவனுக்கு தெரியும் इसलिए அதனால் सांस रोकर அதனால் அவன் மூச்சை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிண்டு முர்தாசா ஒரு இறந்து போன மனிதன் மாதிரி ஜமீன் பர் லேட் கயா அந்த தரை மேலே படுத்துட்டான் பாலு மோத்திக்கோ முர்தா சமஜ்கர் சலா கயா அந்த கரடி வந்து அவனை இறந்து போன மனிதன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுது பாலு கே ஜானே பாத் கரடி போனதுக்கு பிறகு ராஜு பேர்சே உத்தராயா ராஜு மரத்துலேருந்து இறங்கி வந்தான் ஆர் மோத்தி சே பூச்சா மோத்திக்கிட்ட கேட்டான் பாலுனே துமாரே கானோமே கியா கஹா உன்னுடைய காதில் கரடி என்ன சொன்னது அப்படின்னு கேட்டான் மோத்தினே கஹா அப்போ மோத்தி சொல்கிறான் பாலுனே யஹி கஹா கி அந்த கரடி சொன்னது ஜோ மித்ரு முசீபத் மே மதத் நஹி கர்த்தா எந்த ஃப்ரெண்டு கஷ்டத்தில் உதவி செய்யலையோ உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ அவன் மேலே அவனை நம்பாத விஸ்வாஸ்னா நம்பிக்கை அவன் மேலே நம்பிக்கை வைக்காத ராஜு என் பாத் சுன்கர் ராஜு இதை கேட்ட உடனே லஜ்ஜித் ஹுவா ரொம்ப வெக்கப்பட்டான் சீக் மாரல் மித்ரகா லட்சன் ஹை ஒரு ஃப்ரெண்டோட குணம் என்ன அப்படின்னா முசீபத் மே காமானா கஷ்டத்தில் உதவி செய்கிறது அதுதான் ஒரு ஃப்ரெண்டோட அழகு ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மீனிங் இதை நல்லா படித்து எழுதுங்க தன்யவாத்